ஒருக்கா போயிட்டேன் அவங்க ஏரியாவுக்குள்ளே. எனக்கு எனக்கு ஒரு புக்கிங் வந்துச்சு. அது அங்கே அந்த சிட்டி தான் அந்த ஏரியா. நீங்கள் டாக்ஸி ஓட்டினீங்களோ? இது ஊபர் தான். அப்போ அங்கே போனேன் நான். எனக்கு தெரியா புக்கிங் வந்து நான் போயிட்டேன் உள்ளுக்கு. ஒன்றுன்னா ஒருத்தர் ஓடி வந்து காரை குறுக்க மறைச்சிட்டான். சொன்னால் இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வரையலாம். நான் இப்படி காட்டி சொன்னேன் இந்த ஏரியாவில் எனக்கு புக்கிங் கொண்டு வந்திருக்கேன். அவன் சொன்னால் இல்லை நான் விட மாட்டேன். ஓகே. அப்போ நான் அந்த புக் பண்ணி நாளுக்கு நாங்கள் கால் பண்ணேன். கால் பண்ணி சொன்ன இப்படி விடலான்னு சொல்லி. ஓகே. அவர் சொன்னார் அந்த மறைக்கிறவன்ட்டு உன்னை ஃபோனை கூடாது. ஃபோனை கொடுத்து அவன் தான் இந்த கேன்ஸ் குரூப்புக்கே பெரியவன். அப்படி. அவன் சொன்னால் நான் தான் புக் பண்ணியிருக்கேன் அவனை உள்ளுக்கு விடு, நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே. அவர் அந்த என்ட்ரன்ஸில் திரும்பி வந்து அந்த என்ட்ரன்ஸில் அவரை கொண்டு சூப்பர் மார்க்கெட்டில் ஆக்கி சாமான் வேண்டி திருப்பி வரணும். ஓகே. அவர் சொன்னால் நீ இப்போ விடுப்புற திரும்பி இன்னொரு பொடியனை இந்த காலில் ஏற்றி அந்த என்ட்ரியை தாண்டு மட்டும் என்னை அடித்து போடுவாங்க சில வேலை. யா வெளிநாடு ஹாஸ்பிட்டல் பாருங்கள் என்ன பெருசாக இருக்கும். ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் தான். இந்த பாஷை பேசுவீங்களா ஜான்சன்? நீங்கள் பாஷை இவங்க பாஷை பேசுவீங்களா? மௌரி பாஷை தெரியும். அதான் ரெண்டாவது கொஞ்சம் பேசுவேன். அது நல்லா ஆர்கனைஸ் பண்ணோம்னா கராஜ் ரெஸ்டாரண்ட்னா நிறைய பேர் வருவாங்க. ஆனால் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். ஆமாம். சிட்டி கவுன்சில் கூட இதாண்டி போய் டோரை நொக் பண்ணி கடை எடுக்க நாய் கடிச்சு போட்டு. நாய் கடிச்சோன்னா கல்லணை போலீஸுக்கு கடிச்சு. ஆனால் போலீஸ் வந்து நாயை சுட்டு போட்டு அவரை ஜெயிலில் போட்டு. ஐயோ. ஏன்னா கடை எடுக்க வந்தோம். இந்த பாருங்க மௌரிக்காரன் எப்படி நிற்காரு. ஆமாம். நம்ம ஊரில் ரோட்டில் இந்த பிச்சைக்காரங்க படுப்பாங்க. ரோட்டில் பிச்சைக்காரங்க படுப்பாங்க. ஆமாம். பிச்சை எடுக்கிறவங்க ரோட்டில் படுப்பாங்க. ஆமாம். அதே மாதிரி அங்கே அந்த கோட்னி பிளேஸ் அந்த ஸ்ட்ரீட்டில் போனால் நீட்டுக்கு படுத்திருப்பாங்க. எல்லாமே நான் பார்த்தேன் என்னடா அவங்க ரோட்டில் படுத்துங்க. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்களே ரோட்டில் படுத்துருக்கீங்க வீடு இல்லாமல். அவன் எங்களுக்கு வீடு இல்லைன்னு யார் சொல்கிறது? எனக்கு வீட்டை படுக்க விருப்பம் இல்லை, எங்களுக்கு இங்கே படுத்த தடித்துருவார். அப்போ நாங்கள் வீடு ரெண்டு அவங்களுக்கு அந்த அவங்க காட்டில் அவங்க இனம் வந்து காட்டில். ஓகே. சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்போ நீங்கள் நாங்கள் சாப்பிட்டு அதில் ஜூஸை குடிச்சிட்டு அந்த மிச்சத்தை ரமிச்சில் போடுவோம். அவங்க அதை எடுத்து சாப்பிடுவாங்க. ஐயோ. அப்போ நான் பார்த்துட்டு ஒன்றா என்னடா இந்த குப்பைக்கு இருந்து பசியில் குப்பைக்கு இருந்து சாப்பிட்றான்னு போட்டு
ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கும் போது கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தேன். ஆ அவன் பணத்தை கொடுத்துருப்பான். ஆ அப்போ நான் போய் அதை பொறுக்கி சாப்பிட்றேன். ஆ அது தங்கடினா அப்படித்தானா, அவங்களுக்கு வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது. ஐயோ எந்த சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது. நான் இப்போ இதில் ரக்குவேன். சரி நீங்கள் அப்படியே போயிட்டு இந்த இருக்கு எங்களுக்கு. சரி